இன்றைய ஆலய தரிசனம் மதுரை புலியூரில் உள்ள ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் ஆலயத்திலிருந்து தொடங்குகிறது. பாம்பாட்டி சித்தரின் அற்புதங்களும் அதிசயங்களும் நமது வரம் வழியொலியில் இதோ வலம் வருகிறது. வாருங்கள், வீடியோவிற்குள் செல்வோம். பாம்பாட்டி சித்தர் 18 சித்தர்களில் மிக முக்கியமான சித்தராக வர்ணிக்கப்படுபவர். பாம்பாட்டி சித்தர் என்ற பெயரை கேட்டாலே நமக்கு மருதமலை தான் நினைவுக்கு வரும். ஆனால் மதுரையிலிருந்து நெடுங்குளம் செல்லும் சாலையில் புலியூர் என்ற ஒரு அழகிய கிராமத்தில் சில காலங்கள் அவர் வாழ்ந்ததற்கான தடயங்கள் காணப்படுகின்றன. அந்த வகையில் புலியூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தர் ஆலயத்தில் இருந்துதான் இந்த வர்ணனை தொடங்குகிறது. பாம்பாட்டி சித்தரும் பிறக்கும்போது சித்தராக பிறக்கவில்லை. பிறக்கும்போது எல்லோரும் சாதாரணம்தான். வளர்ப்பும் வழிகாட்டுதலுமே ஒருவரை உயர்ந்த இடத்திற்கோ தாழ்ந்த இடத்திற்கோ கொண்டு செல்கின்றன. இந்த பாதிப்பின் காரணமாகத்தான் சிறுவயதில் நல்ல விஷயங்கள் போதிக்கப்படுகின்றன. பாம்பாட்டியும் அப்படித்தான். திருக்கோகர்ணம் திருத்தலத்தில் ஒரு கார்த்திகை மாதம் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசியில் பிறந்தவர்தான் பாம்பாட்டி சித்தர். பிழைப்புக்காக பாம்புகளை உயிருடன் பிடித்தோ அல்லது கொன்றோ இதை வாங்குவதற்கென்றே இருக்கும் வைத்தியர்களிடம் விற்று வந்தார். பாம்புகளின் பாஷை அறிந்தவர். இப்படி பாம்புகளை தேடி பாண்டிய நாட்டு காடுகளிலும் மருதமலை காடுகளிலும் நேரம் காலம் பார்க்காமல் சுற்றித் திரிவது இவரது வழக்கம். பாம்பாட்டி கொடிய வகை பாம்புகளை பயமறியாமல் மிகுந்த லாபகமாக பிடித்து அவற்றை கொன்றார். வளர்ந்த அடர்ந்த வனத்துக்குள் அநாயசகமாக நுழைவார். பாம்புகளை தேடி அலைவார். சில நேரங்களில் பாம்பாட்டி சித்தரே ஒரு வைத்தியராக செயல்பட்டதும் உண்டு. இவரிடம் சிகிச்சைக்காக வந்தவர்களும் ஏராளம். ஒருமுறை சில வைத்தியர்கள் பாம்பாட்டி சித்தரை அவரது இருப்பிடம் தேடி வந்து சந்தித்தார்கள். நவரத்னம் போல் ஜொலிக்கக்கூடிய பாம்பு ஒன்று இருக்கிறது. கொஞ்சம் குறைவான உயரத்தில் இருக்கும் அந்த பாம்பின் தலையில் ஒரு மாணிக்கக்கல் காணப்படும். அந்த பாம்பின் விஷம் எங்களுக்கு அவசரமாக தேவைப்படுகிறது. உயிர்காக்கும் பல நோய்களை தீர்க்கக்கூடிய வலிமை அந்த விஷத்திற்கு உண்டு. அதை தாங்கள் எடுத்து வர வேண்டும் என்று பாம்பாட்டியிடம் கேட்டனர். அதையும் எடுத்து வர வேண்டுமா என்று சவாலாக கேட்டார் பாம்பாட்டி சித்தர். நீங்கள் கேட்ட அனைத்தும் நாளை காலை உங்களிடம் இருக்கும், சந்தோஷமாக போய் வாருங்கள் என்று அவர்களை அனுப்பி வைத்தார் பாம்பாட்டி. இரவு வேளையில் தான் இத்தகைய பாம்பு நடமாடும் என்பதை அறிந்த பாம்பாட்டி சித்தர் அன்று இரவில் வீட்டில் உணவு சாப்பிட்டுவிட்டு நவரத்தின பாம்பை வேட்டையாடுவதற்காக புறப்பட்டார். இறைவன் பாம்பாட்டி சித்தரை ஆட்கொள்ள தீர்மானித்தது இந்த தினத்தில்தான். சோதனைகளில் முதலில் தந்தான் இறைவன். எத்தனையோ பாம்பு புற்றுகளை தரைமட்டமாக்கியும் குறிப்பிட்ட அந்த பாம்பு சிக்கவே இல்லை. முதலில் சலித்து போன பாம்பாட்டி சித்தர் தன் முயற்சியிலிருந்து கொஞ்சம் துவளாமல் அடுத்தடுத்த காட்டில் பயணிக்கலானார். அப்போது வித்தியாசமான ஒரு புற்று அவரது கண்களில் பட்டது. தன் கையில் இருந்த ஆயுதத்தால் இடிக்க முற்பட்ட போது அந்த வினோதம் அப்போது நிகழ்ந்தது. திடீரென யாரோ ஒருவர் வானமே அதிரும்படி சிரிக்கும் பேரோசை கேட்டது. ஆனால் கண்களை கூச வைக்கும் பேரொளி ஒன்று அவர் முன் தோன்றியது. பாம்பாட்டி சித்தரின் முன்னே தேஜஸான உடல்வாகுடன் பிரகாசிக்கும் கண்களுடனும் ஜடாமுடி தாரியாக சித்தபுருஷர் ஒருவர் பிரசன்னமானார். பாம்புகளை இப்படி பிடித்து வதைக்கிறாயே, உனக்கு அதில் என்னப்பா சந்தோஷம் என்று கேட்டார் அந்த சித்தபுருஷர். இதைவிட உயர்ந்த தொழில் இருக்கிறது. வீரம் மட்டுமே வாழ்க்கை அல்ல, விவேகமும் உன்னிடம் இருக்க வேண்டும். ஒன்றும் அறியாத இந்த பாம்புகளை வேட்டையாடுகிறாயே, உனக்குள்ளும் பாம்பு இருக்கிறது, அதை என்றைக்காவது உணர்ந்தாயா என்று கேட்டார் சித்தபுருஷர். மனிதனுக்குள் எப்படி பாம்பு வசிக்க முடியும் என்றார் பாம்பாட்டி சித்தர். ஐயா, உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே எனக்குள் ஏதோ மாற்றம் தெரிவதாக உணர்கிறேன் என்றார் பாம்பாட்டியார். உனக்குள் மட்டும் இல்லையப்பா, இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொருவரின் உடலுக்குள்ளும் அந்த பாம்பு இருக்கிறது. உன்னை யார் என்று உணரும் வேளை இப்போது வந்துவிட்டது. உடலின் சுவாசத்தை கட்டுப்படுத்து.
இறைவனை நினைத்து தவம் செய்தால் உன் சுவாசம் உன் கட்டுக்குள் வரும். சுவாசம் ஒடுங்கும் வேளையில் குண்டலி என்கிற அந்த பாம்பு புத்துயிர் பெறும். நீ நினைத்தபடி எல்லாம் அதை ஆட்டி வைக்கலாம். இதில் கிடைக்கிற பரமானந்தத்தை ஒரு முறை உணர்ந்து பாரேன். உலகம் எவ்வளவு விந்தையானது, அதி அற்புதமானது என்பதை நீயே உணர்வாய். இதில் கிடைக்கிற ஆனந்தத்தை இதுவரை நீ அனுபவித்திருக்க மாட்டாய் என்று ஒரு சீடனுக்கு சொல்வதைப் போல் சொன்னார் அந்த சித்தபுருஷர். என்ன ஆச்சரியம்! உடல் லேசாகி போனார் பாம்பாட்டி சித்தர். நீ காணப்போகும் உலகமே அனாதியானது. உன்னை தேடி பலரும் கூடுவர். நல்லவர்களுக்கு நன்மை செய், அல்லாதவர்களை உன்னிடம் அண்டவிடாதே என்று சொல்லி முறைந்தார் அந்த சித்தபுருஷர். அவர் வேறு யாரும் அல்ல, சித்தர்களில் மிகவும் புகழ்மிக்க சித்தரான சட்டைமுனிதான் அந்த சித்தபுருஷர். சட்டைமுனி தனக்கு சொல்லி அருளியபடி குண்டலினியை உணரும் தவம் துவங்கினார் பாம்பாட்டி சித்தர். குண்டலினியின் சக்தியை அறிந்தார். மாபெரும் சித்திகள் அவரிடம் கூடின. மண்ணை அள்ளினார், பொன்களானது. கற்களை எடுத்தார், நவரத்தினமாக ஜொலித்தது. இரும்பை தொட்டார், தங்கமாக மின்னியது. ஆசை அறவே ஒளிந்து போனது. தங்கத்தையும் நவரத்தினங்களையும் அல்லல் படும் மாந்தர்களிடம் அளந்து கொடுத்தார். சோம்பேறிகளுக்கு உபதேசம் செய்தார். பேராசையோடு தன்னிடம் வந்தவர்களை சட்டைமுனியின் சொற்படி துரத்தி அனுப்பினார். காசுக்காக பாம்புகளை பிடித்து வந்த இளைஞன் சித்தராக, பாம்பாட்டி சித்தராக உருமாறியது இப்படித்தான். எண்ணற்ற சித்து விளையாட்டுகள் மூலம் அகிலத்தையே தன் பக்கம் திரும்ப வைத்தார் பாம்பாட்டி சித்தர். பல அற்புத கலைகளையும் சித்த ரகசியங்களையும் அறிந்து வைத்திருந்த பாம்பாட்டி சித்தர் தனது 163வது வயதில் சமாதி அடைந்ததாக கூறப்படுகிறது. இவர் சமாதி கொண்ட இடம் விருத்தாச்சலம் என்றும் துவாரகை என்றும் மருதமலை என்றும் பல தகவல்கள் இருந்தாலும் சங்கரன் கோயிலில் புளியங்குடி சாலையில் இவர் சமாதியானார் என்கிற தகவலே பலராலும் ஊர்ஜிதமாக சொல்லப்படுகிறது. கூடு விட்டு கூடு பாய்வதில் வல்லவரான பாம்பாட்டி சித்தர் இறந்த ஒரு மன்னரின் உடலுக்குள் செல்வதற்காக உடல் கூட்டினை 21 காவல் தெய்வங்களின் பாதுகாப்பில் புலியூரில் வைத்து சென்றதாகவும், அந்த உடல் கூடு பாம்பாட்டி சித்தரின் ஆலயத்தில் இன்றளவும் பாதுகாப்பாக உள்ளதாகவும் இப்பகுதி மக்கள் பெரிதும் நம்பிக்கையுடன் உள்ளார்கள். பாம்பாட்டி சித்தரின் உத்தரவுக்கு இணங்க புலியூரில் இன்றளவும் சாதி சமய மோதல்கள் வருவதில்லையாம். அப்படியே சித்தரின் உத்தரவை யாராவது மீறி செயல்பட்டால் சரியாக அந்த ஓராண்டில் புலியூரில் அவர் இருக்க மாட்டாராம் என்பதை ஒருவித பயம் கலந்த சிலிர்ப்புடன் நம்புகிறார்கள் இந்த ஊர் மக்கள். இங்கு மூலஸ்தானத்தில் உள்ள பாம்பாட்டி சித்தரை சிவனின் அம்சமாக பார்க்கிறார்கள். இருப்பினும் அவரது சிலையில் தலையில் உள்ள 3வது கண்ணை சந்தனக்காப்பு வைத்து மறைத்தே வைத்துள்ளனர். மூலஸ்தானத்தில் உள்ள நந்தியம்பெருமான் வேறு எங்கும் பார்க்க முடியாத ரூபமாக அதிகார தோரணையில் தலையில் பரிவட்டம் கட்டிய நிலையில் பிறண்ட நந்தியாக காட்சி தருகிறார். பொதுவாக வன்னிமரம் இருக்கும் தலங்களில் சித்தபுருஷர்கள் வாசம் செய்வதாக சொல்லப்படுவதுண்டு. இங்கும் ஓங்கி வளர்ந்துள்ள வன்னிமரத்தின் கீழே மகாவிஷ்ணுவின் பாதம், கருடாழ்வார், ஆஞ்சநேயர், அருகில் நந்தியுடன் அழகிய சிவலிங்கம் காட்சி தருவது பிரமிக்க வைக்கிறது. இந்த புலியூர் கிராமத்தில் அவர் தங்கியிருந்தபோது அவர் நிகழ்த்திய சித்துக்களும் அற்புதங்களும் ஏராளம் என்கின்றனர் இப்பகுதியில் வாழும் மக்கள். குறிப்பாக இப்பகுதியில் விஷ ஜந்துக்கள் ஏதேனும் தீண்டிவிட்டால் உடனடியாக இந்த சித்தர் ஆலயத்திற்கு வந்து விபூதியும் மூலிகை பொடியும் பெற்று குணமடைகிறார்களாம். இதற்கு ஒரு காரணம் சொல்கின்றார்கள். அதாவது இவர் அங்கு வாழ்ந்தபோது அவ்வாறு விஷ ஜந்துக்களால் பாதிக்கப்படும் மக்களில் யாரேனும் இந்த ஆலயத்திற்குள் வந்து அவர்கள் குணமடையாமல் மரணிக்க நேர்த்தால் அன்று நான் இந்த தலத்தில் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று ஓலைச்சுவடிகளில் எழுதி வைத்திருக்கிறாராம். என்ன ஒரு ஆச்சரியம்! இது நாள் வரை இங்கே அந்த விஷஜந்துகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து தரிசனம் செய்து
அந்த திருநீரும் மூலிகை பொடியும் வாங்கி செல்கின்றனர். அதுபோன்ற ஒரு துர்ச்சம்பவங்கள் ஏதும் இதுவரை நிகழவில்லை. எனவே இன்றளவும் புலியூரில் ஐயா பாம்பாட்டி சித்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இப்பகுதி மக்களுக்கு உள்ளது. பாம்பாட்டி சித்தர் சன்னதி சென்று அவரை தரிசித்து ஆசி பெறுங்கள். சித்தர்களின் ஆசியும் அருளும் தான் இந்த கலியுக வாழ்க்கைக்கு அவசியம். ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் வழிபட வேண்டிய சித்தபுருஷர்கள் இருக்கின்றனர். ஏனெனில் அந்த நட்சத்திரத்தில் அந்த சித்தபுருஷர்கள் அவதரித்திருக்கிறார்கள். அந்த வகையில் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த இந்த பாம்பாட்டி சித்தரின் ஆலயத்திற்கு வந்து வழிபட்டால் அநேக சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது உறுதி. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் ஒன்றியம் புலியூர் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் கோயில். இங்கே வந்து ஃபஸ்ட்டு விஷகடி, எந்த ஒரு பாம்பு கடித்தாலும் அதை நாங்கள் உடனே காப்பாற்றிடுவோம். விஷகடி 10 இது சம்மந்தப்பட்ட பொருள் எது இருந்தாலும் இதை நாங்கள் உடனே இது பண்ணிடுவோம். நான் 11வது தலைமுறையை சேர்ந்தவன். என் பேர் சண்முகம், எங்கள் அப்பா பேர் மாயாண்டி, தாத்தா பேர் சேதுமந்திரி, அவங்க ஐயா பேர் அருணாசலம். நாங்கள் வரிசையாக வாழையாக நாங்கள் தான் வந்துக்கிட்டு இருக்கிறோம். தலைமை பூசாரி நான். அவர் பாம்பாட்டி சித்தர் 864 வருஷங்கள் ஆகுது. அவருடைய உடல் இதயம் இருக்குது. உடலை வச்சுட்டு கூடு விட்டு கூடு பாஞ்ச இடம் தான் இந்த இடம். ரெண்டாவது அவருடைய பொருள்கள் ஓலைச்சுவடிகள், கருங்காலி குச்சி, திருகோடு எல்லாமே அவர் வச்சுருந்த பொருள்கள் எல்லாமே இங்கே தான் இருக்குது. இதை நாங்கள் வைகாசி மாதம் அதை நாங்கள் திருவிழாவாக கொண்டாடுறோம். அவர் கூடு விட்டு கூடு பாஞ்சது வைகாசி விசாக நட்சத்திரம். அவர் பிறந்தது கார்த்திகை மாதம் மிருகசீரிஷ நட்சத்திரம். இந்த 2 நாளைக்குமே திருவிழாக்கள் எல்லாம் கொண்டாடி அவங்கள உற்சாகப்படுத்தி வணங்கிக்கிட்டு வர்றோம். வணங்கின தெய்வம் சப்தகன்னிகள் 7 பேர், கன்னிகழியாத பெண்கள். அதிசய பூக்கள் 4 பேர்: புனர்வங்கை, புஷ்பகங்கை, கடல்கன்னி, நாகதேவதை, பூரணவல்லி, சூரியகாந்தி, சந்திரகாந்தி. 7 வகை பூக்கள்னால அவங்களுக்கு பேர். சித்தர்கள் வழிபட்ட தெய்வம், வணங்கின தெய்வம் அவங்க தான். அவங்களுக்கு தான் பூசை. 2வது சித்தர்களுக்கு 3வது பொம்மனன் பொம்மக்கா சக்கம்மா தொட்டிச்சி. அவங்களுக்கு இந்த உடலுக்கு பாதுகாப்பாக இருக்கிறவங்க அவங்க தான். இந்த 21 சுற்றி காவல் போட்டு இந்த உடலை வச்சுட்டு போன இடம் தான் இந்த இடம். காட்டுக்குள்ளே கெட்ட ஜீவராசிகள் மற்றது எல்லாத்துக்குமே வராத கூட பெருமாளுடைய ஒரு அம்சம். அதனால் தடி கருப்புக்கு தண்டாயுதம் உண்டு.